ஹலோ கைஸ், அன்றைக்கி நாங்கள் ஒரு மியூசிக் காம்படிஷன் தான் போயிருந்தோம். அங்கே தான் இப்போ நான் பாடிட்டுருக்கேன். இப்போ நான் பாடுறது என்ன பாட்டுன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் பின் பண்ணி விடுங்க கைஸ். இப்போ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ன்னு 2 ரவுண்ட் வச்சாங்க கைஸ். அதில் தான் இப்போ நான் ஃபஸ்ட் ரவுண்ட் பாடிட்டுருக்கேன். நான் பாடுறது நீங்களும் கேளுங்க கைஸ். சின்ன கண்ணன் நாளைக்கிறான், சின்ன கண்ணன் நாளைக்கிறான், ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் நாளைக்கிறான், சின்ன கண்ணன் நாளைக்கிறான். நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா, நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா, உன் புன்னகை சொல்லாத அதிசயமா அழகே இளமை ரதமே, அந்த மாயனின் நீலையில் மயங்குது உலகம். அப்புறம் எங்கள் அகாடமியிலேருந்து அபிநேத்ராவும் சஷ்டிகாவும் பாடினாங்க. அவங்க காம்படிஷனில் சும்மா தான் பாடிட்டு இருந்தாங்க, காம்படிஷனும் பாடியிருந்தாங்க. இது ஒரு கிளி உருங்குது, அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. அவங்க பாடுறது நீங்கள் கேளுங்க கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இதோ அவங்க பாட்டு உங்களுக்காக. அடுத்து வேறு என்ன கைஸ், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதுக்கு தான் நாங்களும் வந்திருந்தோம். எல்லாருமே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே ப்ரைஸ் கொடுக்குறவங்களும் வந்துட்டாங்க. ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். ஃபஸ்ட்டு அந்த ஈவெண்ட் நடத்துகிறவர் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி கைத்தட்ட சொல்லிகிட்டே இருந்தார். நாங்களும் கைத்தட்டிகிட்டே இருந்தோங்க கைஸ். நான் வீடியோ எடுத்தங்காட்டி கைத்தட்ட முடியல. அப்புறம் நிறைய HDFC பேங்க் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். ப்ரொஜெக்டர்லலாம் காமிச்சாங்க கைஸ். அடுத்ததாக லக்கி ட்ரான்னு ஒன்று இருந்துச்சுங்க கைஸ், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு. அதில் ஆனால் நான் வின்னராக நினச்சி கூட பார்க்கலங்க கைஸ். செகண்ட் வின்னர். அப்புறம் செகண்ட் வின்னரே தேர்ட் வின்னர் தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு என்னைய எடுக்க சொன்னாங்க. நானும் எடுத்து அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸும் என்னையை படிக்க சொல்லிட்டாங்க. நானும் படிச்சிட்டேங்க கைஸ். அப்புறம் அங்கே எங்களெல்லாம் பின்பக்கம் கூட்டிகிட்டு போய் கேம்ஸ் விளையாட வச்சாங்க. அப்படித்தான் நாங்கள்லாம் மியூசிக் சேர் விளையாண்டுருந்தோம். ஃபஸ்ட்டு குட்டீஸெல்லாம் விளையாட வச்சாங்க. அப்போ தான் அந்த அக்கா நல்லா கைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எல்லாத்தையும். எல்லா கிட்ஸுமே ஆர்வமாக விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் கேமும் ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொருத்தரும் அவுட் ஆக ஃபீல் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அது சாதாரண கேம் தானே, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். விரல்கள் மெல்ல மெல்ல பட்டன முத்தி, உன் இனிமையான குரலில் கொஞ்சம் ஹல்லோ சொல்லி, உன் கை விரல்கள் மெல்ல மெல்ல பட்டன முத்தி, உன் இனிமையான குரலில் கொஞ்சம் ஹல்லோ சொல்லி, போன் அடிக்குது அடிக்குது அடிக்குது, ஹலோ சொல்லுங்க, போன் அடிக்குது அடிக்குது அடிக்குது, ஆன்சர் பண்ணுங்க, போன் அடிக்குது அடிக்குது அடிக்குது. ஸ்டாப் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே போய் உட்காந்துட்டாங்க. அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்கிற தம்பி மட்டும் அவுட் ஆகிட்டான். அப்புறம் அவனையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தங்கம் நீங்கள் வெளியே வந்துக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப குவைட்டாக நல்லா காமாக பேசினேன். வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் விளையாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே பாதியிலேயே எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கைஸ். அப்புறம் ப்ரைஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அப்படியே எங்களே கூப்பிட்டாங்க. நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் செகண்ட் ப்ரைஸ் கைஸ். எங்கள் அகாடமியில் இன்னொரு பாப்பா தேர்ட் ப்ரைஸ் வாங்கினா. இப்போ நாங்கள் செகண்ட் ப்ரைஸ் வாங்கின இந்த வீடியோ நீங்களும் பாருங்கள். அப்புறம் ப்ரைஸ் கொடுக்குற ஒரு அங்கிள் என்னென்ன பாட்டு பாடின அப்படின்னு கேட்டு ப்ரைஸு கொடுத்துட்டாங்க கைஸ். மெடல் தருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இன்னும் கிஃப்டே தந்துட்டாங்க கைஸ். எங்களுக்கும் 2 கிஃப்ட் கிடச்சிது.
நாங்களும் அந்த கிஃப்ட்டை நல்லா வாங்கி பார்த்தோம். ரெண்டுமே நான் அப்போவே கெஸ் பண்ணிட்டேன் கைஸ். ரெண்டுமே ஏதாவது மொக்கையாக தான் இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி தான் வீட்டுக்கு போயிருந்துச்சு. ஒரே கல்லில் 2 மாங்கான்னு நாங்களும் 2 கிஃப்ட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கிளம்பிகிட்ருக்கோம் கைஸ். வீட்டுக்கு போயிட்டு இந்த கிஃப்ட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் லக்கி ட்ராவில் வின் பண்ண கிஃப்ட் தான் ஓப்பன் பண்ணோம். இது வந்து டிஃபன் பாக்ஸ், மினி மீல் டிஃபன் பாக்ஸ் தான். அடுத்து பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்களும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு வந்தது ப்ளூ கலர் டிஃபன் பாக்ஸ். பாருங்கள், இதை அப்படியே கையில் எடுத்து ஓப்பன் பண்ணேன். அப்புறம் இந்த லிட்டு எடுத்தால் அதுக்கு அடியில் இன்னொரு கண்டெய்னர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு மூடி மாதிரி இருக்கும் போல். அப்புறமா இதுக்குள்ளே சாப்பாடு போடுற மாதிரியும், கீழே இந்த கண்டெய்னரில் ஏதாவது பொரியல் வைக்கிற மாதிரியும், இந்த பிளேட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்தளவுக்கு அட்வான்ஸாக ஒன்றும் இல்லை கைஸ். அப்புறம் அதே க்ளோஸ் பண்ணி அதே இடத்துல உள்ளே எடுத்து வச்சிட்டோம். அடுத்ததாக 2வது கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ஹாட் பாக்ஸ் வந்துடுதுங்க கைஸ். நாங்கள் கூட கலர் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், சூப்பராகவே இருந்தது. இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அவுட்டர் பார்டர் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. உள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தது, நல்லாவே இருந்தது. இது நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ காமிக்கிறோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.